இன்னைக்கு ஒரு சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோயில்களில் கொடுக்குற மாதிரி ரொம்ப சுவையான புளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு லெமன் சைஸ் புளி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக சூடாக சாதம் வடித்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 1 கப் பச்சரிசி வடிச்சிருக்கேன். நீங்கள் வழக்கமாக பயன்படுத்துகிற புழுங்கல் அரிசியில் கூட சாதம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலெண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் ரெண்டுத்துலையும் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம புளியோதரை பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த மசாலாவோட எண்ணெயோடு சேர்த்து இந்த சாதம் சூடாக நல்லா ஊறும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இந்த சாதத்தை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வெந்தயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஊற வச்ச புளி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து ஒரு திக்கான பேஸ்ட்டாக மாறுற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா கொதித்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த புளியோதரை பேஸ்ட்டை நம்ம ரைஸில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புளியோதரை பேஸ்ட்டை சாதத்தில் சேர்த்து நல்லா கலந்து வச்சாச்சு. அடுத்ததாக தாளிப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டி இல்லாட்டி இந்த மாதிரி சின்ன கடாய் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் முழு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலையை நல்லா கலந்து விட்டு ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலை லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2-3 வரமிளகாய் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கடைசியாக 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம கலந்து வச்ச சாதத்தில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி சாதம் நல்லா ஊற தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கு சாப்பிடலாம். ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கு கூட லஞ்ச் கொடுத்து விடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான கோவில் பிரசாதம் ஸ்டைல் புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி புளி சாதம் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் போடுற ரெசிபிஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு யுவர் ரெசிபிஸ் டைரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு சுவையான ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.